அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ சாம்பிள் மீன் லார்ஜ் சாம்பிள் சைஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க. சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் ஆஃப் freshmen are selected from two large universities. So 150 students from school A, 180 from school B. So முதல்ல சாம்பிள் சைஸ் எழுதிடலாம் நம்ம. சாம்பிள் சைஸ். So N1 equals to 150 and N2 another school 180. So clearly the large sample size. இது எப்படி சார் நீங்க லார்ஜ் சாம்பிள் சைஸ் சொல்றீங்கன்னு கேட்டா என்னோட வேல்யூ 30 விட அதிகமா இருந்துச்சுன்னா அது லார்ஜ் சாம்பிள் சைஸ் நம்ம சொல்லுவோம். ஆன் a standardized test the sample from school A has an average score தெளிவா கொடுத்துட்டோம். A ஓட ஆவரேஜ் ஸ்கோர் கொடுத்துருக்கோம், B ஓட ஆவரேஜ் ஸ்கோர் கொடுத்துருக்கோம், கூட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்கோம். ஆவரேஜ்னாலே சாம்பிள் மீன் நம்ம சொல்லுவோம். சாம்பிள் மீன். அப்போ x1 பார் செட் 1 இல்ல ஸ்கூல் A 1020, x2 பார் செகண்ட் ஸ்கூலுக்கானது 980 வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 110. அப்போ இது லார்ஜ் சாம்பிள் சைஸ்னாலே நம்ம இது என்ன சொல்லுவோம்னா பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு தான் போகும். ஏன்னா லார்ஜ் சாம்பிள்னாலே பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். ஸோ சிக்மா 1 ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கானது 110, செகண்ட் ஸ்கூலுக்கானது 95. ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 93% கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. கான்ஃபிடன்ஸ் லெவல் என்னது 93% சொல்லலாம், இல்லை 0.93 சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுறது இசட் வேல்யூஸ் தான் ஃபைன் பண்ணுவோம். இசட் டெஸ்ட் இல்லை இசட் டேபிள் வேல்யூஸ் ஃபைன் பண்ணுவோம். ஏன்னா இது லார்ஜ் சாம்பிள் சைஸ். ஸோ கிவன் டேட்டாஸ் எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன ஃபார்முலா. ஸோ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் between two sample means. Two sample mean. So இது clearly large sample size. Large sample size. இதுக்கான ஃபார்முலா என்ன சார்னா x1 பார் மைனஸ் x2 பார் பிளஸ் ஆர் மைனஸ் z ஆல்பா டிவைடட் பை 2 இன்டு ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் எரர். அந்த ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் எஸ்இன்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் எரர் எஸ்இ. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் சிக்மா 1 ஸ்கொயர் டிவைடட் பை n1 பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் டிவைடட் பை n2. ஓகேங்களா. அப்போ இங்கே சம்மில் கொடுத்துருக்கோமா சிக்மா 1 சிக்மா 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் சிக்மா 1ன்றது 110 ஸ்கொயர், n1ன்றது 150, சிக்மா 2 95 ஸ்கொயர் டிவைடட் பை n2 180. ஸோ கேல்குலேட்டர் டைரக்டாக ஒர்க் பண்ணி ஆன்சர் எழுதுனா போதும். இந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் மார்க் இல்லை நமக்கு. ஓகேங்களா. ஸோ 110 ஸ்கொயர் டிவைடட் பை 150 பிளஸ் 95 ஸ்கொயர் டிவைடட் பை 180. இதை போட்டிங்கன்னா 1080 சம்திங் வரும். ஸோ ரூட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் பிளேசஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டெசிமல் பிளேசஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 11.44 கிடைக்குது. அப்ராக்சிமேட்லி 11.44. நான் 2 டெசிமல் பிளேசஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. தென் அடுத்து என்ன ஃபைன் பண்ணோம்னா z ஆல்ஃபா பை 2 ஸ்டாண்டர்ட் எரர் ஃபைன் பண்ணிட்டோம். இந்த x1 பார் x2 பார் பிரச்சனையே இல்லை, இங்கே இருக்கு டிஃபரன்ஸ் தான். x1 பார் இருக்கு, x2 பார் இருக்கு, டக்குன்னு டிஃபரன்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வேணும்னா z ஆல்ஃபா பை 2 தான் வேணும். ஸோ டு ஃபைண்ட் z ஆல்ஃபா டிவைடட் பை 2 இதுக்கான வேல்யூ தெரிஞ்சுதுன்னா வேலை முடிஞ்சது. ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுத்துருக்கோம் 93%. ஸோ டென்டேட்டிவாக ஒரு டயக்ராம் வரைகிறேன். ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வு அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சுக்கிறேன். ஸோ 93%. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா 93%, or you can write 0.93. So the mid value 0. Mid value
0. இது நெகட்டிவ் சைட்ல இன்ஃபினிட்டி, பாசிட்டிவ் சைட்ல இன்ஃபினிட்டி. இல்லைங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் ஆல்வேஸ் 0.5. ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் ஆல்வேஸ் 0.5. These datas are well known. ஸோ இந்த 0.93ன்றது ஈக்குவல் சார். இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட். ஈக்குவல் சாரை தான் பிரிஞ்சிருக்கு. ஏன்னா 0.93ன்றது ஈக்குவல் சார். இப்போ 0.93 டிவைடட் பை 2 போட்டு பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க 0.47. சப்போஸ் 3 டெசிமல் பிளேசஸ் ஃபிக்ஸ் பண்ண என்ன ஆகுன்னு பாத்துங்க 0.465. அப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவும் 0.465, இந்த பர்டிகுலர் ஏரியாவும் 0.465. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து இந்த 0 வரைக்குமான வேல்யூ நமக்கு தெரியும் 0.5. அப்ப இந்த 0ல இருந்து இந்த பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் மேபி இது ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் நமக்கு 0.465ன்னு தெரியும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் இசட் லெஸ் தென் ஏன்ற வேல்யூ வரைக்கும் எனக்கு வேல்யூ தெரியும், ஏரியா தெரியும். 0.465 கூட இந்த 0.5 ஆட் பண்ணா 0.965ன்னு தெரியும். ஏன்னா இந்த மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இந்த ஏன்ற ஏரியா வரைக்குமான ஏரியா 965. அப்ப கரஸ்பாண்டிங் வேல்யூ ஏக்கான வேல்யூ தெரிஞ்சா வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏ வேல்யூ எப்படி சார் ஃபைண்ட் பண்றதுன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ கிளியரா பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இன்ஃபினிட்டில தான் ஆரம்பிக்கணும். ஸோ டேபிள்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கு. சம் டேபிள் 0ல இருந்து கொடுத்துருப்பாங்க, சம் டேபிள் மைனஸ்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க -4 இருக்கு. அப்போ இது மைனஸ் இன்ஃபினிட்டில ஆரம்பிச்சு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அப்போ இந்த டேபிள் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் இந்த டேபிள் எடுத்துக்கணும்னு சொன்னா நம்மளோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டில தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து என்ன வேல்யூ வரைக்கும் போகுது? மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஏ. இதனோட ஆன்சர் நமக்கு என்ன சார் வந்துச்சு? 0.965 இல்லைங்களா? 0.965 வரணும். அப்போ 0.965 இந்த டேபிள் எங்க வருதுன்னு பாருங்க. ஸோ 0.9 சீரிஸ் ஆரம்பிக்குது 96. ஸோ 9656 தாண்டி போயிருச்சு. அப்போ 9649 இங்க இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 965 தாண்டிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இது கரஸ்பாண்டிங்கான வேல்யூ என்ன? 1.8. அப்போ 1.8 எழுதிருங்க. ஸோ இதுக்கு நேர் கரஸ்பாண்டிங்கான வேல்யூ இங்க என்ன வருதுன்னு பாருங்க 0.01 ஆட் பண்ணுங்க 1.81. ஸோ இதெல்லாம் ரெக்வயர்ட் ஏ வேல்யூ 1.81. அப்போ இசட் ஆல்ஃபா பை 2க்கான வேல்யூ 1.81. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா வேலை முடிஞ்சது. ஸோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா வேலை முடிஞ்சது. கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ x1 பார் மைனஸ் x2 பார். x1க்கு வேல்யூ என்னன்னு பாருங்க 1020, x2க்கு 980. சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 1020 மைனஸ் 980 பிளஸ் ஆர் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2 1.81 இன்டூ ஸ்டாண்டர்ட் எரர் இங்க வச்சிருக்கோம் 11.44. அப்போ 1020 மைனஸ் 980 என்ன வருதுன்னு பாருங்க 40 வருமா? 1020 மைனஸ் 980 போட்டீங்கன்னா 40 பிளஸ் ஆர் மைனஸ் 1.81 இன்டூ 11.44 போட்டீங்கன்னா 20.706 கிடைக்கும். அப்ப நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் என்ன ஆகுன்னு பாருங்க 40 மைனஸ் 20.706 then 40 plus 20.706. அப்போ 40 minus 20.706 போட்டீங்கன்னா 19.294. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 plus 20 60.706 approximately. ஸோ இது நமக்கு தேவையான ஃபைனல் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.